நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட் வெளியாகி பலரையும் ஷாக் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா 400க்கு மேலே ஜெயிக்கும்னு சொன்ன பாஜக கூட்டணி 290ல் தடுமாறிக்கிட்டு இருக்க, 70 தொகுதியை தாண்டுமான்னு சொன்ன இந்தியா கூட்டணி 230 வரைக்கும் வந்து டஃப் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஒரு கட்சி ஆட்சி அமைக்கணும்னா 272 என்ற தனிப்பெரும்பான்மை வேணும். அந்த பெரும்பான்மை இந்த தேர்தலில் யாருக்கும் கிடைக்குமாங்கிறது தெரில. இந்த நிலைமையில தான் கிட்டத்தட்ட 230க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிற இந்தியா கூட்டணி சொற்பமுள்ள தொகுதிகளை கைப்பற்றதுக்கான வேலையில் இறங்கியிருக்கு. ஆந்திரா சந்திரபாபு நாயுடுவோட தெலுங்கு தேசம் கட்சி 16 இடங்கள்லையும், பீகார்ல நிதிஷ்குமாரோட ஜனதா தள கட்சி 14 இடங்கள்லையும் முன்னிலை வகிக்கிறாங்க. இந்த இரண்டு தலைவர்களையும் கவர்றதுக்காக இந்தியா கூட்டணி வேலையில் இறங்கியிருக்காங்க. இவங்க நிதிஷ்குமார் தங்கள் கூட்டணிக்கு வந்தால் நீங்கள் தான் எங்கள் கூட்டணியோட துணை பிரதமர் என்ற ஆஃபரை வழங்கியிருக்காங்க. சந்திரபாபு நாயுடு அவர் தெலுங்கானா மாநிலம் பிரிஞ்சதுக்கப்புறம் ஆந்திராவோட வளமே பொலிவிழந்துருச்சு. ஏன்னா ஆந்திராவோட முக்கிய கேபிட்டலாக இருந்த ஹைதராபாத் தெலுங்கானாக்கு போயிடுச்சு. அதனாலேயே ஆந்திராவுக்கு சிறப்பந்தஸ்து வேணுன்ற நீண்ட காலம் கோரிக்கை வச்சுக்கிட்டு வராரு. அந்த சிறப்பந்தஸ்து அவர் பெற்றுக் கொடுத்துட்டாருன்னா அவரோட செல்வாக்கும் கூடுங்கலாம். அவர் இனிவரும் காலங்களில் ஒரு சிறப்புமிக்க தலைவராக விளங்குவார். இதனாலேயே நீங்கள் எங்கள் கூட்டணிக்கு வந்தால் உங்களுக்கு ஆந்திராக்கான சிறப்பு அந்தஸ்தை கொடுக்குறோண்டு பல்வேறு விதமான ஆஃபர்களை வழங்கி வராங்க. இதனால இந்தியா கூட்டணி இந்த தேர்தலில் ஆட்சி அமைக்குங்கிறது பல்வேறு ஊடகங்களின் கணிப்பாக இருக்குது.